அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான் ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம். மனக்காரகனான சந்திரன், தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமுதாயத்தில் தனி அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்கும் இருக்கும். பிறக்கும் ஆனி மாதத்தை உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமே என்று சொல்ல வேணும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். பணவரவை அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகள் அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களின் கனவை நனவாக்குவார். திருமண வயதினருக்கு தகுதியான வரனை அமைத்து தருவார். உங்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். இதுவரையில் உத்தியோகம், தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி இனி ஜூன் 19 முதல் வக்கரமடைவதால் உடல்நிலையில் சீராகும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகளின் முன்னேற்றம் காண்பாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் ஜூன் 27. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 20, 21, 29, 30. ஜூலை 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலையாரை தினமும் வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்தது பூசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆயுள் காரகனான சனி, மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவுடன் திட்டமிட்டு செயல்படும் வேளையில் எப்போதும் வெற்றி உண்டாகும். பிறக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்தான். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி
மாதத்தின் முதல் வாரத்தில் வக்கரமடைவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவங்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்பட போகிறீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல வழிகளில் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். வேலை வாய்ப்புக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணம் வசூலாகும். சந்திராஷ்டமம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஜூன் 27, 28 அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 17, 20, 26, 29, ஜூலை 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். கல்வி காரகன் புதன், சிந்தனை காரகன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வி கேள்விகளில் முதலிடம் வகிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக இருக்க போகுது. மாதம் முழுவதும் உங்கள் லாபாதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்களை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். மழலை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். சந்திராஷ்டமம் ஜூன் 28, 29. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 20, 23, ஜூலை 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.